மக்களே, எனக்கு பெரியார் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுங்களா? அவரு நீங்க என்னையும் கேள்வி கேளுங்க, என்னைய சேலஞ்சும் பண்ணுங்கன்னு சொல்லி வலியுறுத்துறாரு. சயின்ஸ் அண்ட் பிலாசபி துறைகளுக்கான அழகு என்னன்னா, அதை நீங்க சேலஞ்ச் பண்ணி மட்டும்தான் அதுகளை வாழ வைக்க முடியும். அதனால பெரியார் சொன்ன ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாம சேலஞ்ச் பண்ணி பார்க்க போறோம். இத பெரியாரே வரவேற்பாரு. சோ கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ பெரியார் என்ன சொல்றாரு? If a larger country oppresses a smaller country, I stand with the smaller country. இப்ப அந்த ஸ்மாலர் கண்ட்ரினுடைய ஒரு மெஜாரிட்டி ரிலிஜன் அந்த நாட்டை சேர்ந்த ஒரு மைனாரிட்டி ரிலிஜனை அப்ரஸ் பண்ணுதுன்னா, பெரியார் இப்போ அந்த மைனாரிட்டி ரிலிஜனுக்காக குரல் கொடுப்பாரு. இப்போ அப்ரஸ் பண்ணப்பட்ட அந்த மைனாரிட்டி ரிலிஜனுக்குள்ள ஒரு கிளாஸ் சிஸ்டம் இருக்குன்னா, அதுலயே லோவர் கிளாஸ் மக்கள் பக்கம் நான் நிப்பேன்னு பெரியார் சொல்றாரு. இப்ப அந்த லோவர் கிளாஸ் மக்கள்ல இருந்து ஒருத்தன் தன்னுடைய ஒர்க்கரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான்னா, நான் அந்த ஒர்க்கர் பக்கம். இப்போ அதே ஒர்க்கர் வீட்ல தன்னுடைய ஒய்ஃபை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான்னா, நான் அந்த ஒய்ஃபோடைய பக்கம்னு பெரியார் சொல்றாரு. பெரியாருடைய இந்த நிலைப்பாட நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இங்க பேக்ரவுண்ட் முக்கியம் இல்ல, யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க அப்ரஸ் பண்ணப்படுறாங்கன்னு தெரிஞ்சா நாம அவங்க பக்கம் நிக்கணும். Wherever oppression exists, I stand with the oppressed. இங்கதான் பிலாசபி ஆரம்பிக்குது. பெரியாருடைய இந்த எத்திக்கல் லாஜிக்ல நமக்கு இமிடியேட்டா சில சேலஞ்சஸ் கண்ணுக்கு தென்படுது. ஃபர்ஸ்ட், இன்ஃபைனைட் ரீகாலிபிரேஷன் ரிஸ்க். அது என்னன்னா, இப்போ அப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு குரூப் வேற ஒரு குரூப் அப்ரஸ் பண்ணுதுன்னா நீங்க அவங்க பக்கம் தான் நிக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, புது புது ஆபரேஷன் லேயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்கன்றது மாறிக்கிட்டே இருக்கும். which brings us to number 2, collapse of stable solidarity. இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிட்டு இருக்கிற ஒர்க்கர் பக்கம் நீங்க நின்னுட்டு அவருக்கு உதவி பண்ணி அவருக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக நீங்க இருக்கீங்க. ஒர்க்கர் அவருடைய ஒய்ஃபை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்காரு. இந்த தருணத்துல நீங்க அந்த ஒய்ஃப் பக்கம் நின்றாக வேண்டும். which brings us to number 3, emotional exhaustion. இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிட்டு இருக்கிற அந்த ஒர்க்கருடைய ஒய்ஃப் இறந்து போன அக்கா குழந்தைகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. இப்போ நீங்க அந்த குழந்தைகள் பக்கமும் நிக்கணும். இப்போ மண்டை காஞ்சு போன நீங்க 4வது சேலஞ்ச் காக்னிட்டிவ் எவேஷனை நோக்கி போறீங்க. ஆபரேஷன் பத்தியான புது இன்ஃபர்மேஷன் வர வர உங்க நிலைப்பாட்டை நீங்க மாற்றிக்கொள்ளணும்ன்ற ஒரு கொள்கையில இருக்கறனால எமோஷனல் ஃபெட்டிக், டெசிஷன் பாராலிசிஸ், காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும். இதுல இருந்து தப்பிக்கவோ இல்ல மாட்டாமல் இருக்க தெரிஞ்சோ தெரியாமலையோ நாம ஒரு சில சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் போடுவோம். இப்போ அப்ரஸ் ஆன குரூப் வேற ஏதாவது தவறு செஞ்சா அந்த தவறை கண்டுக்காம இருக்கிறது. அடுத்ததாக நரேட்டிவ் ஃப்ரீசிங். ஒரு டாபிக் இல்ல ஒரு குரூப்பை தேர்ந்தெடுத்து அதுக்காக மட்டும் கொள்கைகளை ஓபனா வச்சுக்கிறீங்க. புது இன்ஃபர்மேஷனை ஏத்துக்கிட்டாதானே நம்மளுடைய ஸ்டான்ஸை மாத்திர மாதிரி இருக்கும். அதனால நாலேஜ் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம யாருக்காக நின்று குரல் கொடுக்கிறோமோ நாம ஏதோ ஒரு விதத்துல அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறோம். அதனால நீங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பீங்கன்ற ஸ்டான்ஸ் எடுத்தீங்க என்றால் உங்களுடைய நம்பகத்தன்மை, அதாவது ட்ரஸ்ட் வர்தினஸ் குறையும். இவன் நமக்காக குரல் கொடுப்பான்னு பார்த்தா நமக்கே விபூதி அடிச்சு விட்டுருவான் போலேன்ட்டு உங்களை ஒதுக்கிடுவாங்க. பேக்ரவுண்ட வச்சு இல்ல ஐடென்டிட்டியை வச்சு நம்மளுடைய எத்திக்கல் அண்ட் மாரல் காம்பஸ் இருக்கக்கூடாதுன்னு பெரியார் வலியுறுத்துறாரு. ஆனால் யார் அப்ரெஸ்ட், யார் அப்ரெசர், எது அப்ரெஷன், எதெல்லாம் நாம கண்டுக்க கூடாதுன்னு நாம ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு தான் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம். நம்முடைய எமோஷன்ஸுக்கும் சித்தாந்தங்களுக்கும் பாதிப்பு வந்துச்சுனால் ஒருத்தர் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டாலும் அவன் சைட நாம எடுக்க மாட்டோம். Finish.